ஹலோ. ஹலோ. என்ன பண்ணுற? எங்கே இருக்க? நான் ஹைதராபாத்தில் இருக்கேன்யா, சொல்லு. ஹைதராபாத்தில் இருக்கேன். ஆமாம். நானும் ஹைதராபாத்தில் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேச எதுக்கு கால் பண்ணான்னு சொல்லு. சரி, உன் புருஷன் வேலைக்கு போயிட்டுனா? இல்லை, போகல. நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம். ஹைதராபாத்தில் இருக்கீங்களா? எங்கே? ஹைதராபாத்தில் எங்கே அது சொல்லுங்கள். அது சொல்ல முடியாது. நானும் ஹைதராபாத்தில் இருக்கேன், உங்கள் வீட்டில் கிட்ட தான் இருக்கேன் நான். சரி சரி, நில்லு. இப்போ எதுக்கு கால் பண்ணாத சொல்லு. உன் புருஷன் வேலைக்கு போயிட்டானா இல்லையா? வேலைக்கு போகிறான், போகல. உனக்கு என்ன இதெல்லாம்? சரி, நான் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், உங்கள் வீட்டாண்ட தான் இருக்கேன். எதுக்கு வீட்டுக்கிட்ட வந்த? உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். எதுக்கு வந்து கேள்வி கேட்பியா? ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்க, பட் இருந்தாலும் புதுசாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகாதா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஃபீல் ஆகாதா? ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். என் புருஷன் இருக்கான், என் புருஷன் இருக்கான். சரி, வரேன். உண்மையாகவே நான் வருவேன் உங்கள் வீட்டுக்கு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உன் புருஷன் இருக்கான், யார் இருக்காங்கன்னு. வந்து என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட பேசுவேன், அவ்வளோதான். நான் வேறு என்கிட்ட பேசினா எனக்கு அவசியம் கிடையாது, உங்ககிட்ட தான் பேசுவேன். என்கிட்ட என் புருஷனுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசுவேன். நான் பேசுவேன். ஓ, சரி சரி. ஏன் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறது யாரு எதுக்கு பயப்படுறேன் நான்? ஓ, அடுத்தவன் பொண்டாட்டி வந்து உனக்கு வருங்கால பொண்டாட்டியா? எப்பா வாய்ப்புகள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் தெரியாமல் உன்னை லவ் பண்ணிட்டேன். அது நம்மக்குள்ள உன்னை தெரிஞ்சே லவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு நம்ம அப்பயே விலகிட்டோம். இப்போ ஒன்றா அவ்வளோவா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு பிரிஞ்சுட்டு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இப்போ நம்ம ஒன்றா ஆகிட்டலாவா? ஒன்றா இருக்கலாம். எனக்கு தேவை இல்லை. நீ எனக்கு தேவை. நான் இப்பயும் சொல்கிறேன், உனக்கான லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு யூ நீட் டு மீ. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத காலங்காத்தாலையும் வந்து. போகும்போதுல சந்தேகப்படுவாங்க, எங்கள் வீட்டு வாசல்கிட்ட நிற்காத. சந்தேகப்படட்டும், அப்போதான் ஒரு பிரிவு ஏற்படும். பிரிவு ஏற்பதான் நமக்கு கல்யாணம் ஆகணும். எவ்வளோ ஒரு கெட்டது தான் என்னமா நினைக்கிற? நான் ஒன்று அடையிறதுக்காக நான் எந்த ஒரு கெட்ட எண்ணத்துக்கும் நான் போவேன், சரியா? சி, எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை என்னைக்கு பார்த்து தொடர்ந்தனா அன்னைக்கு பிடிச்சி சனியை. சேதுபாடு டைலாக்லாம் இப்போ தேவையில்லை. அதெல்லாம் நான் ஒன்றும் டைலாக்லாம் எதுவும் சொல்லலை. சரி, உன் புருஷன் வெளில போய்ட்டேன்னா நான் வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணாலும் எப்படி? இப்போ இந்த நம்பரை யாருக்கிட்ட வாங்கினேன்? இது புது நம்பரு. இந்த நம்பர் யாருக்கிட்ட வாங்கினேன்? புருஷங்கிட்ட தான் வாங்கினேன். அது எப்படி என் புருஷன் கொடுப்பான்? புருஷன் கூட தான் வேலையே செய்கிறேன் நான். சொல்லவே இல்லை. எப்போ? மொதல் உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறானே, என்கிட்ட சொல்லலை. அப்புறம் அவனே சொல்லாமல் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அவன் ஏன் என்கிட்ட சொல்லணும்? அது மாதிரி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சரி, என்ன சொல்லி நம்பர் வாங்கின? என்ன சொல்லி நம்பர் வாங்கின? அவன் என் நம்பருக்கு ஒரு நாள் கால் பண்ணான், தெரியுமா? அவன் நேற்று கால் பண்ண நினைக்க. என் செல்லை வாங்கி அவனுக்கு கால் பண்ணான். அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டான் அவன் நம்பரை. எனக்கு தெரியும் நீ தான் அதுன்னு. ஓ, எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இருக்கிறல்ல. நான் இப்போ நீ உண்மையே சொல்லிட்டீல. இனிமேல் என் புருஷன்ட்ட சொல்லி அதை நான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுமா அந்த மாதிரி இருக்க வச்சிருவேன். இனிமேல் நீ எப்படி நம்பர் மரியாதையோ போ. வெளியில் வேற கேமராலாம் இருக்குது. கேமரா இருக்குது, எது வாசலில் நிற்காத. என்னதான் ஸ்டோரில் போய் சிம் வாங்கணும், அந்த ஸ்டோருக்கு போய் நான் விசாரித்து எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், புரியுதா? இந்த பொண்ணு வந்திருக்காளா, சிம் வாங்கியிருக்கான்னு எல்லா ஸ்டோர்லேயும். நீ எந்த இதில் இருக்கியா? ஹைதராபாத்தில் இருக்க எல்லா கடையிலையும் எனக்கு விசாரிப்பேன் நான். பைத்தியமாக ஆயிட்டியா நீ? ஆமாம், பைத்தியம். என் ஃப்ரெண்டு வந்து நீ எந்த சிம்மு வச்சுருக்கோ அந்த சிம்மு இதில் தான் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற ஷோரூமில் தான். நான் அவங்ககிட்ட விசாரித்து உன் நம்பரை தூக்கிடும், தெரியும்ல? மரியாதை இந்த பாரு, மரியாதை வீட்டை விட்டு எத்தனை நம்பர் மாற்றினாலும் அத்தனை நம்பர். வாசலை விட்டு வேற எங்காவது போய் பேசு. பார்க்குறவங்க சந்தேகப்படுவாங்க. எங்கள் வீட்டு வாசலில் நிற்காத. டீ கடை இருக்குது, டீ கடையில் தான் உட்காந்துருக்கேன். சரி, வை ஃபோனை. பாய். எனக்கு தயவு செய்து சொல்கிறேன், தொந்தரவு பண்ணாத. நான் உங்கள் வீட்டுக்காரர் வெளில போய்ட்டு உள்ளே வந்துடும், சரியா? அரைஞ்சி இழுத்துருவான். அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்காத. தப்பாக பேசலை, சொல்கிறேன். வை ஃபோனை வை. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பேச விரும்பல. ஃபோனை வச்சு சொல்ல, நான் வரேன். இதோ வந்துட்டேன். உங்கள் புருஷருக்கும் போதே நான் வரேன். வா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்.